பேசுறது உங்களுக்கு உங்களுடைய இது ஆதங்கத்தை நீங்கள் பேசுகிறீங்க, உங்களை விட எனக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, என்னால் வெளிப்படுத்த முடியல, அவ்வளோதான். நான் நம்ம ஒரு இதில் இருக்கிறோம், ஒரு மரியாதையான இடத்துல இருக்குள்ள ரொம்பலாம் போய் அனாவசியமாக நாகரிகம்லாம்லாம் எதுலேயும் நடந்துக்கூடாது. நான் வந்து எடுத்து உட்காந்து முடிவு பண்ணுறோம் கிடையாது. நான் டக்குன்னு எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன். எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக பொறுமையாக தான் எடுப்பேன். நான் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தலைவருங்களை நான் காலையிலேருந்து யாரையும் பார்க்கல. நிறைய அந்த மாதிரி வந்து எல்லாம் கேட்டுனே இருக்கிறாங்கன்றதால நான் வெளியே போயிட்டேன். சாயந்தரம் தான் வந்தேன். இப்போ நான் தலைவர்களாம் சந்திப்பேன், பேசுவேன். அதனால் வந்து நம்மளுடைய நிலைமைகளையும் சொல்லுவேன். அப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத நான் உங்களெலாம் கூப்பிட்டு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். அதனால் வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம். நீங்களும் யாரையும் பற்றி எதுவும் குறையாவோ தவறாவோ பேச வேணாம். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும். இந்த சுயநலமா அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது. நான் வந்து உங்கள் கூட இருந்து கீழே இருந்து வளர்ந்து வந்தவன். நான் எனக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் ஒருத்தவங்களுடைய கஷ்டம் ஒருத்தவங்களோட வலி எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறேன் நான். அதனால் வந்து நான் இன்னைக்கு சீட்டு வாங்கி இல்லை வந்து தேர்தலில் நிற்கணும், இல்லை சுயநலமாக கட்சிக்கு வரணும், இல்லை ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி மாறதோ, இல்லை ஒரு தேர்தலுக்கு வேறு ஏதாவது முடிவு எடுக்கிற ஆள்லாம் நான் கிடையாது. அதனால் நான் வந்து இப்போது நம்ம ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியில் மாறிக்கிறோம். அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க, பார்ப்போம். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது. இன்னும் அவங்க தலைவர்கள்லாம் நான் பேசுவேன், அதுக்கு வாய்ப்பு தருவாங்க, அவங்களுக்குலாம் பேசுவேன். பேசி நம்ம இது பண்ணுவோம். அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எடுத்தோடனே நம்ம எந்த அவசரமும் பட வேணாம். டைம் இன்னும் நாள் இருக்குது. அதனால் எந்த அவசரப்பட்டு யாரை பற்றி தவறாக பேசி யாரோட மனசையும் புண்படுத்த வேணாம். நாமளாக இருக்கும். நமக்கு என்ன நல்லது நடக்குது அது நடக்கும். எனக்கு நல்லது நடந்தால் அது உங்கள் எல்லாருக்கும் நல்லா பார்த்தேன். அதனால் நான் வந்து யாருக்கும் இப்போ பதவியில் இருந்தாலும் சரி, பதவி இல்லாத போனாலும் சரி, உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்கள் கூட தான் பயணிக்கிறேன். நீங்களும் என் கூட தான் இருக்கிறீங்க, என் கூட தான் பயணிக்கிறீங்க. அதனால் வந்து இது தொடர்ந்தாலே போதும். முதிலியார்பேட்டை தொகுதிக்கு ஜான்குமார் சொல்லிட்டு அறிவிச்சாங்கல்லண்ணா, இப்போ நீங்கள் எந்த கட்சிக்கு தான் நிற்க போறீங்க? சுயேட்சையா நிற்க போறீங்களா? நான் வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு கட்சியை சார்ந்து தான் இருக்கிறோம். அந்த கட்சியில் தான் வாய்ப்பு கேட்டுக்கிறோம். இன்னும் அந்த கட்சியில் நமக்கு எதுவும் பதில் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் எதுவும் தவறாக சொல்லத்தான். அதனால் வந்து யாரை பற்றி எதுவும் பேசாமல் யாரையும் விமர்சிக்காமல் தயவு செய்து அமைதியாக கலைஞ்சி அமைதியாக போங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கணும்னு நானும் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். அடுத்த 5 வருஷம் எங்களுக்கு பாதுகாப்பாக மாதிரி அதை ஏற்பாடு பண்ணுறேன். ஒரு நம்பிக்கை வச்சு இந்த டைமில் டக்குன்னு நான் வெளியே போயிருந்தேன். சாயந்தரம் தான் வந்தேன். அதை தெரிஞ்சு என்ன இவ்வளோ பேர் கூடி எனக்கு ஒரு ஆதரவாக எனக்கு ஒன்றுன்னா டக்குன்னு இவ்வளோ பேர் ஓடியாடுறீங்கன்றது எனக்கு பெரிய சந்தோஷம். நான் வந்து உங்களுக்கு நிறையா கடமைப்பட்டவனாக இருக்கேன். ரொம்ப நன்றி. மறுபடியும் கேட்டுக்கிறேன், யாரை பற்றி விமர்சிக்காமல் யாரை பற்றி எதுவும் பேசாமல் அமைதியாக கலைஞ்சிருங்க. பார்ப்போம், நிறைய டைம் இருக்குது, நம்ம பேசுவோம். தயவுசெய்து என்றும் உடன் இருப்போம். நாங்கள் என்ன வேட்பாளராக நீங்கள் நின்னே ஆகணும். வேட்பாளர் தான் நீங்க. ஆமா, வேட்பாளர் தான் நீங்க. உங்களுடைய கெத்தை நீங்க விடவே கூடாது. எல்லாரும் சொல்லாத ஓட்டாயிட்டா மறுபடியும் ஓட்டியாலும் சேர்ப்பாங்கல்ல. எல்லா மகளிருமே தாங்க முடியலண்ணா. ஒரு தடவை விட்டு கொடுத்தா வச்சுக்கண்ணா, நாளைக்கு நமக்கு தானே கஷ்டம். விடக்கூடாதுண்ணா. உங்களை நம்பி இருக்கிறாங்கண்ணே. என்னண்ணா இது?
தொகுதி வித்துட்டு வந்தோம். சரி பாப்போம், பார்த்துக்குவோம். எல்லாம் நல்லது தான் நடக்கும். எல்லாரும் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டாச்சு. எல்லாருக்கும் நல்லது தான் இனிமேலும் அது செஞ்சுக்கிறோம். யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. நமக்கும் தப்புலாம் நடக்காது. நல்லா வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்கலாம். வயசு இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம நான் வந்து அரசியலில் முதல் போட்டு லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் கிடையாது. உழைச்சி யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால் வந்து நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆண்டவனும் சரி, அந்த கட்சியும் சரி, நம்மளை விட்டுற மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருங்க. யாரும் கண்காலங்காதீங்க. எனக்கும் கஷ்டமாக இருக்குது. நன்றி. அண்ணன் பாஸ்கர்